ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியில் வந்து மல்லி சரியான பாயிண்ட்டை வந்து வச்சு செக் பாயிண்ட்டாக வச்சு விஜய் கிட்டேயும் சரி இந்த கதிரேஷன் கிட்டேயும் வந்து தான் நினச்ச உண்மை நம்ம பார்த்த உண்மையை வந்து சொல்கிறாங்க. ஸோ அது கண்டிப்பாக நம்பி தாங்க ஆகணும். ஏன்னா வந்து அவங்க கிட்ட ப்ரூஃபோடு சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா வந்து இப்போ விஜய் கூட நம்புவார். ஏன்னா விஜய்க்கு தெரிய வந்துருச்சு. இப்போது நம்ம வெண்பா குட்டி ஃபோன் பண்ணி சொன்னதுனால வந்துட்டு விஜய்க்கு தெரிய வந்துருச்சு அது சுடர் தான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இந்த கதிரேஷனுக்கு என்ன சொன்னாலும் அவருக்கு புரியாது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவர் அவாய்ட் பண்ணுவாருங்கிறது மல்லிக்கு நல்லாவே தெரியும். போன எபிசோடை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொங்கலில் வந்து விஷம் கலந்துருக்கு அப்படிங்கிற மாதிரி மல்லி சொல்கிறாங்க. சொல்லும் போது ஒரு ப்ரூஃப் வேணும் இல்லையா? ஸோ இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ ரெக்கார்டிங் வந்து ஒன்றா வெண்பா குட்டி எடுத்திருக்கணும். அப்படியே இல்லாட்டா வந்து பார்த்தீங்கன்னா என் தங்கச்சி கால் பண்ணியிருக்கா, அவகிட்ட நீங்களே கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சி கால் பண்ண ஃபோன் காலை வந்துட்டு விஜய் கிட்ட கொடுக்கணும். ஆமாம் மாமா, மல்லியக்காவோட பேக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இது வந்து ரொம்ப பாய்சனஸ், ரொம்ப பயங்கர பாய்சனஸ் கெமிக்கல் மாமா. நான் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு இருக்கனால எனக்கு இது பற்றி எல்லாமே எனக்கு தெரியும். இது பயங்கரமான விஷயம். அக்காவோட பேக்கில் வந்து நான் சீப் எடுக்கலாம்னு சொல்லி பேக்கை திறந்தேன், இந்த மாதிரி இருந்தது மாமா. ஸோ எதுக்கு அக்கா வச்சுருக்காங்க, தெரிஞ்சு வச்சுருக்காங்களா இல்லை தெரியாமல் வச்சுருக்காங்களான்னு தெரியலேன்னு சொல்லி தான் நான் கூப்பிட்டேன். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் சொல்லுவாங்க. அப்புறம் வந்து இந்த சுடர் வந்து அந்த பாய்சன் கலக்கிறத வந்து கண்டிப்பாக யாராவது ஒருத்தங்க வீடியோ எடுத்திருக்கணும். ஸோ அதை காமிச்சாலே போதும். ஸோ இதை வச்சே வந்துட்டு கதிரேஷன் கிட்ட பேச ஆரம்பிச்சிருவாங்க. இங்கே பாருங்க, உங்கள் பொண்ணுன்னு சொன்னீங்க இல்லையா, உங்கள் பொண்ணு பண்ண காரியத்தை பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நீங்கள் இன்னும் பொறுத்துட்டு இருந்தா வேலைக்கே ஆகாதுங்க. இப்போ கையோடு அவளை பிடிச்சா மட்டும்தான் ஆகும். எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா குடும்பத்தோடு எல்லாருமே காலி பண்ணுற மாதிரி அவள் பண்ணி வச்சிருக்கா. மெயினாக என்னோட பேக்கில் இந்த பாய்சனுக்கு வச்சிருக்கா அப்படின்னா வந்துட்டு எண்ணெய் போட்டு கொடுத்துட்டு என்னை ஜெயிலுக்கு அனுப்பி விட்டுணும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் பண்ணதே நான் தான் அப்படிங்கிற மாதிரி என்னை போட்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னா நான் ஜெயிலுக்கு போயிடுவேன், நீங்களாம் செத்து போயிடுவீங்களா. ஸோ அதனால அவள் வந்து அந்த வீட்டில் போய் உட்காந்துட்டு ராஜ்யத்தை ஆளலாங்கிற மாதிரி அவள் பிளான் பண்ணிட்டு இருக்கா. ஸோ இன்னும் அவளை விட்டு வைக்கக்கூடாது. கண்டிப்பாக கையோடு வந்துட்டு அவளை பிடிச்சா மட்டும்தான் ஆகும் அப்படிங்கிற மாதிரி மல்லி வந்து விஜய்கிட்டையும் இந்த கதிரேஷன் கிட்டையும் பேசினா நல்லாயிருக்கும். ஏன்னா அது காமிக்கிற ப்ரூஃப் எல்லாம் கண்டிப்பாக அவங்க பார்த்து அவங்க ஷாக்காக தான் செய்வாங்க. உண்மையாகவே நீ சொல்கிறது உண்மையா மல்லி அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக கேட்பாங்க. கொஞ்சம் சண்டையும் வரதான் செய்யும். அப்புறம் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ப்ரூஃப் வேணால் நான் சொல்லட்டுமா, இதுக்காக வந்து மனோகர் அண்ணாவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லேபில் போய் டெஸ்ட்டும் பண்ணிட்டு வந்திருக்காரு. நிஜமாகவே அது வந்து பார்த்தீங்கன்னா பாய்சனஸ் கெமிக்கல் தான். அது வந்து என்னோட பேக்கில் போட்டு வச்சிருக்கா. எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கள் வீட்டுக்கு வந்தால் என்னை கூப்பிட்றதுக்காக வெண்பா குட்டியை கூட்டிகிட்டு வந்தா. ஸோ அப்படி கூப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி என்ன வரும்போது நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ளே போனால் ஸோ யார் போட்டிருப்பா, கண்டிப்பாக இவ தான் போட்டிருப்பா. ஸோ அப்படி அவங்களுக்கு வந்து டவுட் வேணும் அப்படின்னா அங்கேயும் வந்து கேமரா இருக்குது, வேணா பாருங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அதுக்கான வந்து ப்ரூஃப் வந்து டப்புன்னு எடுத்து காமிச்சாங்க அப்படின்னாலே போதும். வேறு எந்த ப்ரூஃபும் தேவையே இல்லை. ஸோ பேக்கில் போட்டது இவ தான். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா லேப் டெஸ்ட்டில் ப்ரூவ் ஆனதும் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பாய்சன் அப்படின்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. அது இல்லாமல் என்னோட தங்கச்சி எனக்கு கால் பண்ணி சொல்லியிருக்கா. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ரூஃப் இருக்குது. இன்னொன்று மட்டும் இல்லாமல் இதை சாப்பிட்டு ஒரு நாயோ இல்லை வந்து ஏதாவது ஒரு உயிரினங்க வந்து செத்து போனது வந்துட்டு அடையாளம் காமிச்சு இப்படியெல்லாம் நடந்திருக்கு, இன்னியும் வந்து சாப்பிடாதீங்க, இன்னும் என் மேலே நம்பிக்கை இல்லைன்னா அதை வேணால் நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி சாப்பிட போவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடந்தால் மட்டும்தான் ஸ்ட்ராங்காக அவங்க நம்புவாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இன்னொரு மல்லி சீரியல் அப்டேட்டோட நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.